ரம்யா சப்ரிநாத் ஃப்ரம் மேக்லுக் ஸ்டுடியோஸ். நான் இந்த மேக்கப் ஜர்னி பார்த்தீங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இதோட 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது வரைக்கும் 35 பேட்ச் வந்து நான் ட்ரைன் அப் பண்ணி அவங்களும் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நான் அவங்கள ரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கேன். ஸோ அவங்களோட இந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. நம்மளோட அகாடமியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல், அதாவது LAPTயோட அக்ரிடேட் பார்ட்னர். ஸோ நான் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கனால நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னால் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ண முடியுது. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சலூன் ரன் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா UKல இருந்தெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. ஸோ இதை இன்னுமே லாங்காக போகணும். தேங்க்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ச் 35 பேட்சோட போர்ட்ஃபோலியோ போயிட்டு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வந்து சலூன் ஓனராக இருக்காங்க அண்ட் ஃப்ரீலான்சிங் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி பிளான் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு எல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ளீஸ் அது பண்ணாதீங்க. ஸோ நிறைய பர்ஃபெக்ஷன் மேக்கப்ல உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பா ஒரு அகாடமி, நல்ல அகாடமி, ட்ரைனிங் அகாடமி சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு வாங்க. ஏன்னா அதுல மேக்கப்ங்கிறது நார்மலான விஷயம் கிடையாது. அதனால நிறைய வந்து இஷ்யூஸ் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கரெக்டான ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்ணாம கிளைண்ட் மேல போய் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஏற்படுற கூட நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரா படிச்சுட்டு நீங்களும் வந்து இந்த ஃபீல்ட்ல நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்காக முதல்ல லேர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 600+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைன் அப் ஆகிட்டு ஃபீல்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 80% வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் இருக்காங்க, சலூன் ஓனராக, மேக்கப் ஆர்டிஸ்டாக, ஃப்ரீலான்சிங்காக. ஸோ அவங்க ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஹோல் டே வந்துட்டு நம்ம ஒரு ஜாப்ல போய் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு ஸோ மேக்கப் ஃபீல்டையே அவங்களால ரன் பண்ணும்போது ஸோ தே பேலன்ஸ் ஈக்குவல் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபேமிலி ரன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் அதை தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் வந்துட்டு இதில் கோ த்ரூ பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துட்டு பட்டு வந்தனோ அதை என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்டேட் ஆகி அவங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலும் நல்லா டீச் பண்ணுவேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்துட்டு பிரைட்ஸ், அதாவது பொண்ணு மணப்பெண் மட்டும்தான் மேக்கப் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, கூட இருக்கவங்க, மண்டபத்துக்கு போகிறவங்க, கெஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நீங்கள் மேக்கப் படிக்கிறீங்கன்னா பொண்ணுக்கு மட்டும்தான் மேக்கப் பண்ணணும்னு நீட் இல்லை. க்ரூம் மேக்கப் பண்ணலாம், கெஸ்ட் மேக்கப் பண்ணலாம், பார்ட்டி மேக்கப் பண்ணலாம், பியூபர்ட்டி மேக்கப் பண்ணலாம், பேபி ஷவர் மேக்கப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மேக்கப் ஸ்கோப் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு இதில் சூப்பர் ஸ்கோப் இருக்குது. அதை கரெக்டாக பண்ணுங்கள்.